ஹலோ காய்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பேய் அல்லது ஆவிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேய் அல்லது ஆவிகள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்து போன மனிதர்களோட உடல்லிருந்து ஒரு உயிர் வெளியேறும் அல்லவா, அந்த உயிர்களை தான் ஆவிகள், ஆத்மாக்கள்னு சொல்கிறோம். பேய் அல்லது ஆவிகளால் 12 நாள் வரைக்கும் தன் வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேய் அல்லது ஆவிகளால் தான் உடலை அடக்கம் செய்கிற முட்டு யார் யார் வந்திருக்காங்க எல்லாமே நோட்டம் விடும், தன்னை பற்றி யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. பேய் அல்லது ஆவிகளால் தனக்கு நெருக்கமானவர்களோட தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் சொல்கிறாங்க. சில டைம் அது கனவு மூலியமாக கூட முயற்சி பண்ணலாம் தனக்கு நெருக்கமானவர்களில். அதாவது விதி முடியாமல் அகாலம் மரணம் அடைகிறாங்கல்லவா, அவங்க தான் பேய் அல்லது ஆவிகளாக சுற்றுவாங்கன்னு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. விதி முடிஞ்சு இறக்குறவங்களோட ஆன்மா அவங்க செய்த கர்ம வினைப்படி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு சாகிறாங்கல்லவா, சூசைட் பண்ணி சாகிறாங்க, இல்லை ஆக்சிடெண்ட்டில் சாகிறாங்க, ஏதோ தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களோட ஆன்மாக்கள் தான் பேய் அல்லது ஆவிகளாக சுற்றிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. பேய் அல்லது ஆவிகள் கூடுமானவரை இரவு நேரத்தில் தான் நடமாடுன்னு ஆவி பேய்கள் பக்கத்தில் வர்றப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. கூலிங்காக இருந்தால் அந்த இடத்துல ஏதோ தீய ஆத்மாக்களோ நல்ல ஆத்மாக்களோ இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஆவி பேய்களால் ஒரு மனுஷங்களை கொல்ல முடியாது, பட் அந்த சிச்சுவேஷனுக்கு கூட்டிகிட்டு போக முடியும், தற்கொலை பண்ணுற அளவுக்கு தூண்ட முடியும். ஓகே, நாய்கள் அல்லது பூனைகளோட நாய் பூனையோட கண்ணுக்கு ஆவிகள் தெரியும். நாய் பூனை ஒரு இடத்த பார்த்து உழைச்சிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆத்மா இருக்குதுன்னு அர்த்தம். ஆவிகளால் பறக்க முடியும், ஆவிகளால் மறைய முடியும், ஆவிகளால் மனுஷங்களோட எதிர்காலம் நல்லாவே தெரியும், ஆவிகளால் என்ன வேணால் பண்ண முடியும், நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ண முடியும். அது தனக்கு நெருக்கமானவங்ககிட்ட மட்டும்தான் மூஞ்சியை காட்ட முயற்சி பண்ணும், எல்லார்கிட்டையும் கிடையாது. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.